எனக்கு அப்பா அம்மா நீ தான் கணேசா கட்டி கணேசா நக்கி பாருங்க எதில் பாக்குறது உப்பு கைக்கும் இன்னைக்கு பாருங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு பாக்கல வார ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விநாயகர் ஆலயத்துக்கு போய் விநாயகர் கல்ல கழுவுனா தான் வழுத்த கழுவ முடியும் காலையில தூங்கி எந்திரிச்சேன் அதே அபஸ்டு ரவையில தூங்கி காலையில எழுந்திருச்சேன் எழுந்திருச்ச உடனே விநாயகருடைய ஞாபகம் வந்துருச்சு வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போனா நிறைய வருவாய் வரும் அப்படின்னு சொல்லி மாமிகிட்ட போய் சொன்னேன் மாமி சொன்னா காலையில போனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னான் அப்பதான் நினைச்சேன் ஆஹா மாமி ஏதோ சாப்பிட கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இலைய போட்டேன் ஆமா பணக்காரன் போட்டேன் இலைய போட்டேன் இலைய போட்ட உடனே மாமி புளி எவரையும் வச்சா புளியோதரை காப்பி மந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்புடா அப்புறம் ஓலக்காய் போட்டு என்ன சொல்ற ஏலக்காய் அம்பி அப்புறம் வெள்ளக்கட்டி போட்டு வெள்ளக்கட்டி அப்புறம் பால்டாயில் ஊத்தி நைசாதம் பண்ணி கொடுத்தார் டால்டாயில் அம்பி அவளை சாப்பிட்டு வந்தேன் அப்படியே ஆலயத்துக்கு போனா சர்க்கார் பொங்கல் கிடைக்கும் பாப்பம்மா பாப்பம்மா அது என்ன பாப்பம்மா பாப்பம்மா சுப்பம்மா தெரியுதாரா பொறுமையா இருங்க ஒண்ணு எந்த பிரச்சனையும் கிடையாது தெரிகிறாரா தாங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா யாருக்கு தெரியா தெரியுமா அப்படியா யார் வந்து கட்டண கொண்டாடிகளுக்கு துரோகம் பண்ணாம இருக்காங்களோ எப்படி கண்களுக்கு தெரிவா அப்படியா யார் வாங்கின கடனை கணக்கா கொடுக்குறாங்களோ அவருடைய கண்களுக்கு தெரிவா யார் ஊர் காச பார்த்தாயா என்னுடைய குழந்தையுடைய அழக சத்தம் கேட்டாயா என்னுடைய குழந்தையுடைய அழக சத்தத்தை பார்த்தாயா பார்த்தீர்களா எவ்வளவு இனிமையாக இருக்கிறது இருக்கட்டும் ஏனென்றால் நாங்கள் வந்தது ஆலயத்திற்கு பேர் வைக்க வேண்டும் என்று நிச்சயமாக முதல்ல என்ன செய்ய வேண்டும் பேர் வைக்க வேண்டும் அவசியம் பண்ணணும் அவசியம் பண்ணித்தான் அவசியம் பண்ணித்தான் பண்றேன் அங்க போகாதீங்க அவசியம் பண்றேன் என் வீட்டுல பண்ணலையா அவசியம் ஆலயத்துல பண்ணணும் வீட்டுல பண்ணக்கூடாது இல்ல எப்படி ஒரு மாதிரி நெருங்கி அவசியம் பண்றேன் அவசியம் எப்படி பண்ணுவாங்க அவசியம் மணியாட்டுவாங்க அதுக்கு பேர் என்ன பண்ணி தெரியுமா என்ன பண்ணி ஆலயத்துல பெருசா கட்டி இருக்கிறது ஆலயம் யார் சொன்னது அதுதான் தொங்கும் மணி என்ன மணி தொங்கிட்டு இருக்குல்ல ஆமா அது தொங்கும் மணி ஓஹோ உள்ள பூசாரி பூசருக்கு கையில வச்சாருக்கு அடிப்பார்ல அதுக்கு பேர் என்ன மணி என்ன மணி எல்லாரும் என்ன மணி வெங்கல மணி என்று சொல்வார்கள் கைமணி என்று சொல்வார்கள் அது உண்மையான பேர் கை குலுக்கல் மணி கை குலுக்கல் மணியா கையில குலுக்கறனால கை குலுக்கல் மணி இல்ல இல்ல உங்கள மாதிரி வித்தியாசமா நான் பார்த்ததே இல்லை வாங்கியிருக்கா எல்லாம் விஷயத்துக்கு உண்டானதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் மாலை வாங்கியிருக்கிறேன் அமைச்சூத்துல பார்த்து எல்லாம் இருக்கு கும்பிடிச்சம்பழம் இருக்கு வாழைப்பழ இருக்கு தேங்காய் எல்லாமே இருக்கு இல்ல ஓங்காய் இல்ல தேங்காய் தேங்காய் இருக்கு இல்ல கடையில வாங்கிட்டு வந்த மரம் அது தெரியுது இது பூமாலையா ஆமா இது ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையா இதா இதுல வந்து ஆம்பளை மாலை இது பொம்பளை மாலை இது ஒரு பக்கம் முடிச்சுட்டோம்னா ஆம்பளை மாலை இந்த பக்கத்தை மொக்க இந்த பக்கத்தை மொக்க பெரிய ஒரு ஓடர்கள் தொங்கும் பாருங்க ரெண்டு முடிச்சு அதுதான் பொம்பளை மாலை அது நிலைக்கு போறது இல்ல அதுதான் நிலமாலை நிலமாலை ஓ
அது பெண் மாலை. அப்படியா? ஏன் பெண் மாலை தலைமாலையா போடுறா? ஆமா, அந்த குடும்பத்தை பெண் தான் கட்டி காக்கணும். ஆமா, அப்படிங்கிறதுனாலதான் எதை தாங்கினாலும் குடும்பத்தை தாங்குற பொம்பளை இல்லையா? ஓஹோ, என்ன ஒரு அதுக்கு பேர் நிலமாலை. என்ன ஒரு தத்துவம். நிலைக்கிறது யாரு? நிலைக்கிறது ஆண். ஆண். அதை தாங்கக்கூடியது பெண். பெண். அதான் நிலைமாலை. அதான் பெண் விளக்கேற்று வரும்போது அப்படி செய்கிறார். இது வந்து ஆம்பளை மாலை. முடிஞ்ச ஒரு தான் தொங்குது. மாலை எடுத்துட்டீங்களா? போடட்டுமா? போடுங்க. ஐயரே, நீங்க இவ்வளவு வரைக்கும் பேசுனீங்க. ஆனா உங்களை ரொம்ப பாராட்டலாம்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள திடீர்னு எப்படி ஒண்ணு ஆயிட்டீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? மாலை எடுக்க சொன்னேன், எடுத்தேன், போட சொன்னேன், போட்டுட்டேன். எங்க போட சொன்னேன்? நீங்க எங்க போடணும்னு சொல்லலையே. இதுக்கு முன்னாடி இப்படித்தான் செய்வீங்களோ? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படி செய்வேன். எடுங்க, கையில எடுங்க, காசு போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளவு சீக்கிரம் கீழே அபச்சாரம் எங்க நடக்குது? என்ன பண்றீங்க? எங்க நடக்குது அபச்சாரம்? பணத்துல போடுங்க சாமி. பணத்தை பிழிந்து ஆன பழத்தை புரிஞ்சுக்கிறீங்க. குடுக்குறவங்க வெட்டுவ முதல்ல மாலை கலட்டுங்க சாமி. என்ன இப்படி போற ஏழா ஓனமா பண்றீங்க? விநாயகர் கருத்திலே போடணும். விநாயகர் கருத்துல போட சொன்னா நீங்க எழுதுற இப்பதான் தெரியுது. வேளாங்கண்ணியில கடல் ஓரத்துல இருந்தவரு கடல் தண்ணி அடிக்கிறது வெள்ளையா போயிட்டார். சுனாமியில போனது. இப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ணிட்டீங்க? மாலை போட்டீங்களா? சரி, காய் எடுத்துட்டீங்க. தேங்காய் எடுத்துட்டேன். காய் எடுத்தீங்களா? ஏன் நான் முதல்ல மண்டபத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இல்ல, தேங்காய் எடுத்தீங்களா? அந்த வேலை நல்லா பாப்பா. நான் அடிக்காத அந்த 3 மாசம் முட்டைக்கெல்லாம் நான் தான் அடிச்சு விட்டேன். ஐயர் நல்லா காய் அடிக்க நல்லா அடிப்பாரு. சாமி, சாமி வரும்போது ஆளுக்கு நல்ல வாங்கிட்டு வர மாட்டாளா? பீக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா ஐயோ, நல்ல காய் வாங்கிட்டு வர சாமி. பீக்காயவா? நாரப்பி சாமி. நாரப்பியா? சாமி, நான் என்ன சொன்னேன்? நாரப்பி நீங்க காய கையில் எடுங்க. இல்ல, நான் என்ன சொன்னேன்? எடுத்துட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? தேங்காய் நாரப்பின்னு சொன்னேன். குடிமையை சொல்லுங்க. ஓ, குடிமையை பைங்க. குடிமைப்பி தேங்காய் குடிமை. தேங்காய் குடிமையா? இதுக்கு பேர் குடுமின்னு சொல்லுவா, நார்னு சொல்லுவா. இப்ப என்ன செய்யணும்? காய் அடிக்கணும். கண்ணு தெரியுதுங்களா? எனக்கு நான் கண்ணாபிரசனம் பண்ணிருக்கேன். இல்ல, தேங்காய் கண்ணு தெரியுதுங்களா? இதுக்கு சிவனுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு ஐயா. இருக்குல்ல? ஒரு கண்ணை முடிட்டு ஒரு கண்ணு. சிவனுக்கு 3 கண்ணு, தேங்காய்க்கு 3 கண்ணு. உலகத்திலே பண்ணான் செய்யாத வெள்ளை இல்லை, குயவன் செய்யாத பண்டம், நம்ம ஊத்தாத தண்ணி. ஆமா, நம்மளுக்கு தண்ணி ஊத்திருக்குமா? இல்ல. அண்ணா வெளுத்தாரா? நல்லா கேட்டேன். குயவன் செய்யாத பண்டமா அது? ஆமா. யாருக்கும் செய்யாத இயற்கை. அதான் தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். சாமி, ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் அடிக்க சாமி. எவ்வளவு காத்திருந்தாரு? அவர் தான் கண்ணை பத்திட்டு நரம்புல அடிக்க சொன்னாரு. சாமி, நான் என்ன சொன்னேன்? 2 கண்ணை பத்திட்டு நரம்புல அடிக்க சொன்னீங்க. தேங்காய் கண்ணை பார்த்து நரம்ப பார்த்து அடி. அப்படியா? சரி, தேங்காய் எடுத்து என்ன வரும்? தண்ணி வரும். உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தா தான் உடனே வரும். எப்படி? உடம்பு வீக்கா இருந்தா உடனே வரும். ஆமா. இல்ல, அடிக்க வரத்துல 2 அரைமூடி வரணும். மேமூடியை பத்தி கவலைப்படக்கூடாது. அடிமூடி பத்திங்களா? கீழ்மூடி. ஆமா, அதை மட்டும் சரியா வச்சுக்கணும். சரி, தண்ணியை கீழே விடாதீங்க. நான் தண்ணியை கீழே விடுறாங்களா? இல்ல, தேங்காய் தண்ணியை சொல்லு. எப்பவுமே தண்ணியை கீழே விட மாட்டேன். பாருங்க, நீர் வேணா வேணாம். சரி சார். தம்பி தொலைச்சி, ஐயர் சரியில்லை. வேற இடத்துக்கு போகலாமா? சரி, 15 முடிஞ்சு. அப்படியா? சரி, வேணாம், நீங்களே செய்யுங்க. பொறுமையை செஞ்சாலும் பின்னாடி செய்வான். பின்னாடி வேண்டாம். இல்ல, விநாயகருக்கு முன்னாடியே அவசியம் பண்ணுங்க. அங்கேயும் வேலை பார்த்திருக்கேன். அறிவோடி அங்கேயே சொல்ல சாமி, ஒரு வழியா முடிச்சிட்டீங்க. நீர் விழா சொன்னீங்க. நான் விழாவிட்டேன். வரும்போது நல்ல வளமா வாங்கியிருக்கேன். நல்ல வளமா. இப்படி இருந்தா தான் பிரச்சனை இருக்காது. இல்லது அழகா காடா வரும். ஆமா, ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு வாரம் பேசினாலும் பழுக்காது. ஆமா, வைங்க.
தீப்பெட்டி. தீப்பெட்டி நீங்க பத்த வைக்கணும். பத்த வைங்க பெட்டியா? ஏன் 20 வருஷம் இல்ல பத்த வைங்க. ஓஹோ, நான் பத்த வைக்காதா? ஐநூறு நேரத்துல கேட்டு பாருங்க எவ்வளவு பத்த வச்சு. நான் பத்த வச்சுனா இல்லையா? என்ன டெய்லி பத்த வச்சுருப்பாங்க. ரொம்ப பேருக்கு பத்த வச்சு ஒன்றும் கவலையே இல்ல. இல்ல ரொம்ப பேருக்கு அர்ச்சனை பண்ணி பத்த வச்சிருக்கீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி வாழைப்பழத்துல ஊத்துனான். வரவர விநாயகர் ஒன்றும் வருமானம் தர மாட்டேங்கிறார். அதனால பேசாம என்ன சாமி செய்வீங்க? ஐயரு அந்த பேச பத்த வச்சுட்டாரு. வரும்போது மணிக்கு நாக்கு போடலான்னு பார்த்தேன். வரும்போது மணிக்கு நாக்கு போட்டுட்டீங்களா? ஆசிரியர்கிட்ட கொடுத்துருக்கேன். முருக பாசாரி போய் சேர்ந்துட்டாரு. அதனால சேதுகிட்ட கொடுத்துருக்கேன். அப்படியா? அவர் தான் பாதுகா சரியா இருக்கா, மீசெல்லாம் எடுத்துடுறாரு. சரி, சங்கடப்படுவாங்கல்ல, அதனால சரியா நாக்கு போட்டு இருக்கேன். சரி, மந்திரம் ஓடுங்க. கூடத்தை பத்த வச்சு மந்திரம் ஓடுங்க. மோட்டார் முக்கணக்காய சுவாக. ஓம் சாமிநாதன் சுவாக. குழந்தைக்கு 3 மண்டை தெரிகிறது. எந்த மண்டையில வைக்கிறது? குழந்தைக்கு வச்சிட்டீங்களா? அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப உங்க வாய் நாரா சாமி, இந்த தீர்த்தம் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கு? அப்படியா? கங்கை நதி தீர்த்தம். முத்து வந்திருக்கா? முத்து வந்திருக்கிறதா? என்ன வியப்பு! இன்றோ வெள்ளிக்கிழமை விநாயகருடைய ஆலயத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் தாங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. தாங்களுடைய பெயரும் முத்துமாணிக்கம் செட்டியார், அம்மையான பெயர் துளசி அம்மாள். வந்திருப்பது முத்து. தாங்கள் வந்ததோ குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை. நிறைந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை பிறந்த முத்தான குழந்தைக்கு முத்தம்மாள் வாங்கோ. நல்லா செய்வோம், பொறுத்து செய்வோம். சரி சாமி, நிறைய பேர்ல வச்சிருக்கேன். ஏதாவது தச்சனை நீங்க வாங்க சாமி, செய்வனை செஞ்சாரு. இல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய முறையை செஞ்சாரு. நான் தேசிய மங்கலத்துக்கு அடிக்கலே பார்த்தேன். நம்மளுக்கு சேராது. அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. எவ்வளவு பெரிய சேவனை செஞ்சாலும் சரி, ஒண்ணும் செய்ய வேண்டாம். நம்ம மூத்தத்தை மட்டும் அடுத்து தலையில தெரிஞ்சுக்க. ஓடி சுத்தம் எவன் செஞ்சாலும் எத்தனை பேருக்கு சொல்லி அரைமோடி உங்களுக்கு தானே. அதுதான் முடிவு. சரி சாமி, இதுதான் பிரசாதம். அரைமோடி எப்ப பார்த்தாலும் ஒரு முடி பெருசா இருக்கும், ஒரு முடி சிறுசா பார்த்துருக்கோம். ஏன் நாங்க பெரிய முடி எடுத்துக்குவோம். அப்படியா? சின்ன முடி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா வீட்டுல இட்லிக்கு மாவாட்டிட்டு இருக்கா. அப்படியா? அன்னைக்கு தேங்காய் வேணாம். ஓஹோ, அதுக்கு ரெடி பண்ணிடுவீங்க. அப்படியே இல்லைன்னா தேங்காய் செக்கில போட்டு ஆட்டி வீட்டுல எண்ணெயை வச்சிருவோம். அது குருமா. அப்படியா? எனக்கு சரி சாமி. மாமி லிங்கத்தை பிரிக்க கூடாது. சாதாரண லிங்கமா? ராமலிங்கம். லொஜக் மொஜக் பொஜக். வேற வேலையை செய்ய வேண்டாம். இதே வேலையா இருக்கும். இதே வேலையா? லொஜக் மொஜக் பொஜக். கிளியா மீயா கிளியா சாமி. மீயா மீயா கிளியா சாமி. கிங்கினி கிணிங்கினி மங்கினி. கிணிகினி கிணிகினி மங்கினியா? போடி செங்கினி. மாமி வரும்போது சொல்லிவிட்டா. அரிசி நல்ல ஊற போட்டிருந்தா. நல்லா ஆட்டிக்கிட்டு இருந்தேன். சரி, நல்ல வேஸ்டா கிடைச்சிருச்சு. இதை 2 நாள் ஓட்டணும். அரிசி ஆட்டுமா தருவது. ஸ்ரீ முத்தாரம்மனுக்கு முன்பதாக பிறந்த காளீஸ்வரி நாகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகளை கரமாக பாய்ச்சி வைத்திருக்கின்றோம். இப்பொழுது முத்தம்மாள் பிறந்து 10 வயது குழந்தையாக தாங்கள் முன்பதாக ஆடி வருகிறார், ஓடி வருகிறார். இந்த தூங்குறோட கொஞ்சம் எழுப்பிடுந்தாக்கா ஸ்ரீ முத்தாரம்மன் வரப்போகுது. முத்தம்மாளாக வந்து எப்படி முத்தாரம்மனாக தெய்வமாக வருகிறது என்று சொல்லக்கூடிய காட்சிகள் நடைபெற இருக்கிறது.
ஒரு இடத்துல திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் அதற்கு
என்னென்ன வேண்டுமோ இப்பொழுதே சிறுக சிறுக சேமிக்க வேண்டும். அதை கேட்டு எங்க அப்பா வெளிநாடு போயிருக்காரு. அவரு வருவரை அம்மாவிடம் அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கணும்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் எப்பொழுதும் பார்ப்பது தானே, இன்னைக்கு சின்ன பொண்ணோட சேர்ந்து போய் விளையாடலாம் அப்படிங்கிற ஆசையோட வந்திருக்கேன். நான் மட்டும் வரல, சின்ன பொண்ணு வந்திருக்கா. இருவரும் சேர்ந்து விளையாண்டு விட்டு சின்ன பொண்ணு மல்லிகா, ரம்பா, ஊர்வசி, ரம்பை, ஊர்வசி, மேனகர் என்று சொல்லப்பட்ட அனைவரும் ஒன்று கூட வேண்டும், ஒன்று கூடி விளையாட வேண்டும். இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விளையாட வேண்டும். விளையாட்டு விட்டு வீட்டுக்கு சென்று அம்மா சொன்ன வேலையை பார்க்க வேண்டும். எங்க அம்மாவுக்கு வந்துச்சுன்னா என்னமா அப்படி வந்துகிட்டே இருக்குது? கோவம் அம்மாவுக்கு அப்படி வரும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை பார்க்கல, இந்த வேலையை பார்க்கல, எப்ப பார்த்தாலும் விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கு கோபம் வந்தாலும் அந்த குணத்தை போக்கி நடத்துகிற பிள்ளையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று எங்க அம்மாவுக்கு உறுதிமொழி அளித்திருக்கேன். அதனால அம்மா வளர்க்கல வேலையெல்லாம் பார்க்கணும். நவராத்திரி சுபராத்திரி மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து கோரையாக்கி மூடவா. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா,
ஆடி பாருங்கப்பா. அந்த நடவட பேச்சு எல்லாம் ஓடி இருப்பேன். அங்க ஒரு பெருசு பாக்குற பாரு பாரு. ஆவடி ஆட்டம் ஆடுற கொஞ்சம் கூட ஆடவே இல்லையே. எப்படி ஆடி வச்சு இறுக்கி வச்சிட்டியா? எப்படி ஆடு? அதானே நீ தான் பிறந்திருந்து 3 ஆடிட்டு கிடக்கு. உன் தலையில ஆமாடி நாசமா போன முண்டை விளக்கமா ஒரு பிய போடுவ. ஏடி என்னடி முண்டை என்ன வச்சிருக்கீங்க? ஏடி மாலை கட்டவல அடி 3 வருஷம் முண்டை ஏண்டி மோட்டார் முக்கா கொணட்ற இந்த சாக போறப்படி நீ கண்டாரு கொணட்டிக்கு கிடக்கு. அடி கட்டாரி கொணட்ற இன்னைக்கு முத்தமாவோட சேர்ந்து நத்தவரத்துல ஆடணும் பாடுங்க நான் வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்திருப்பா ஆத்தாடி அள்ளி இருப்பா. அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்த பேசுவோம். நாங்களே அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம். அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம். மூத்த பேர் ரூட் பஸ். அவன் பாயிண்ட் பைபாஸ்ல போயிருவா. இளைய பேர் டவுன் பஸ். பெண்களுக்கு இலவசம்னு சொன்னது போதும். டிரைவர் கண்டக்டர் கூட இடம் இல்லை. இவங்களே வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க போல இருக்கு. அதான் டவுன் பஸ். ஏன் பேர் தான் மினி பஸ். நம்மளுக்கு எந்த ஏரியா நடக்க கிடையாது. ஆத்து வரை சுடுவாடு பார்த்தா சந்த வெளி பொந்து வெளிக்கம்மங்காடு சோழ காடு எங்க வேணாலும் ஏறலாம். நீங்க எல்லாம் பெட்ரோல் பணத்தில் வேணா போடுவீங்க. உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய சங்கில போட்டு விட்டுருவாங்க. டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? இளைஞர்களுக்கு 500 ரூபாய், முதியோர்களுக்கு 3000 ரூபாய். அது ஒரு மண்டே கேட்க ஏண்டி 3 வருஷம் முண்டை கொணட்டுற ஆத்துவாரி சூடாடு பாதை சந்த வழி கம்மங்காடு. இப்பதான் பாவம் முடிச்சிருக்கேன். கொட்டா கொச்சி சேவ் பண்ண மாதிரி மூச்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி மைக் டிக்கெட் பாருங்க. என்ன பண்றது? கோவால சுப்பிரமணியனை புலம்பு விட்டாங்க. அடியே வார ஒரு நாள் வெள்ளிக்கிழமை முத்தமாவை போய் ஆடுவோம் பாடுவோம் ஓடியாடுவோம். இன்னைக்கு முத்தமாவை என்னானா ஒன்னையும் காணா காணா. நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னால் தெரியுமே. அது பழைய துணி பந்துன்னு சொன்னால் புரியுமோ? நான் எடுத்து காட்டவா? எடுத்து காட்டி பாப்பா. எடுத்து நீ பயந்து ஓடவா? முதல்ல இருள் எடுத்த மாதிரி உட்கார்ந்து ஓடி போய் போய் மானம் கட்டவளாகுது. வேப்பல வச்சு மந்திரிக்காம சரியாகாது. கூடாத பார்த்து அரைக்கிட்டான்.
பேசக்கூடாது. நான் பேசவே மாட்டேன். ஆமா. முத்தமா வர்ற மாதிரி இருக்கு. அவ வரட்டு நக்கி. வரட்டு இன்னைக்கு. நான்
பாட்டுக்கு நிக்கிற நீ பாட்டு செஞ்சுக்கிட்டு அப்ப பரவாயில்ல சொரிஞ்சு கொடுத்த மாடு மாதிரி நீ வரல நிப்ப நீ விளையாட்டு தெரியாது புரியாம பேசாத நீ எனக்கு விளையாட்டு தெரியாது அதனால நீ என்ன செய்யறேன்னு பாத்துக்கிட்டே இருந்து நானும் எனக்கு தெரியும் டி உன் சங்கதி பூரா ஏன் நின்னுக்கிறேங்கிற ஆளு வந்தா நீ விட்டு ஓடுறதுக்கு பிடிக்காது நான் ஓடிடுவேன் அதனால ஓடி ஆடி விளையாடுவோமா ஆடி பாடி வேலை செஞ்சாலும் அது இருக்காது ஆடு பண்ணி சேராவுக்க பிள்ளை பிறக்காது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஓடி 120 ஓடி தாட்டுமா மானகட்டாவில ஓடி 3 காசு முண்டை அது ஓடி 5 காசு முண்டை அடி ஓடி அது ஓடி கொணட்டாம மொட்டால் முக்கை பூவலி வாசலி யாரடி வந்தது கிளி கிளியே பூவலி வாசலி யாரடி வந்தது கிளி கிளியே ஏன்னா பெண்களுக்கு 4 வகையான விளையாட்டு இருக்கு. ஒண்ணு புடிச்சு விளையாடுறது, ஒண்ணு அடிச்சு விளையாடுறது. அடிச்சு விளையாடுறதுனா என்ன? புடிச்சு அடிக்கிறது. அடிச்சுட்டே பிடிக்கிறது. அடிச்சு விளையாடுறதுனா என்ன? அடிச்சு விளையாடுறதுனா கும்மி. சரி, புடிச்சு விளையாடுறது பூப்பந்து. பந்து இல்லையடி. உள்ள வந்து கேக்குதா? ஓ பந்து எடுத்தீனா அந்த மாதிரி ஆடுறதுல என்ன பாத்துட்டே இருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் கொண்டு வருவாங்க. அதனால புடிச்சு கிடைக்கிறது கோலாட்டம். அப்படியா? அடிச்சுட்டே பிடிக்கிறது கிரிக்கெட். இப்போ என்ன செய்வோம்? அதெல்லாம் விட்டுட்டு பெண்களுக்கு உண்டானது கும்மி, ஆண்களோட விடுறது ரம்மி. அதனால கண்ணை கட்டி விளையாடுமா? அதனால நீ வளைஞ்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். இப்போ தான் டீ வருது, வித்தியாசம் அதிகமாக இருக்கா சொல்லுங்க. வித்தியாசம் அதிகமாக இருக்கா? வித்தியாசம் அதிகமாக இருந்தா நான் ஒன்று பிடிச்சி விடுறேன். உனக்கு தான் அடிச்சதுனாலும் பிரச்சனை, பேசாட்டியும் பிரச்சனை. ஆனா பிரச்சனை ஆடாம இருக்கணும் என்ன செய்யணும்? பேசுற இடத்துல பேசணும், பேசாத இடத்துல பேசக்கூடாது. ஏன்னா அம்மா வீட்டுக்கு வர முடியல இருக்கிற கொஞ்ச நேரம் மாந்தோப்பு கொய்யா தோப்புல போய் கொய்யா மரத்துக்கு போய் கொய்யா பழம் பறிச்சோமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லைங்கணும். இப்ப அம்மாக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும். இல்லையே, அம்மாவுக்கு பிடிக்காத ஒண்ணு கொய்யா பழம் தான். அப்படியா? அதனால மதுரை பக்கம் வெட்டி விட்டாச்சோல. அவளை சொல்லலைங்க, நான் மரத்துல இருக்க கொய்யா பழத்தை மொத்தமா எங்கன்னு கேட்டா எனக்கு என்ன சொல்லணும், அவளை காணோம் அப்படின்னு. அதனால ஒரே விளையாட்டு, நல்ல விளையாட்டா கும்மி அடிச்சு விளையாடுவோம். அடியே நீ குனிச்சு வளைஞ்சு அடிப்ப, நான் குனிச்சு வளைஞ்சு அடிக்க மாட்டேன். ஏன் உனக்கு குடிச்சு அடிக்க தெரியாதா? குனிய முடியாது, 3 மாசம் முழுதாம இருக்கேன். யாருக்கு தெரியும்? கெடுப்பதெல்லாம் கெடுத்தான், என்னை கேட்டுக்கிட்டா கெடுத்தான்.
குழந்தை எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும் தான் செஞ்சுட்டு போனான்னு விட்டுட்டேன். அது ஓடி மானங்கிட்ட நீ பாட்டு சொல்லிட்ட. இந்த பாரு அந்த அக்கா எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஒரு குழந்தை குட்டி ஆயிருன்னு வச்சுக்க, யாரு அப்பான்னு சொல்லுவா. இந்த வீட்டுல ஊர்ல யாரு வீடு பெரிய வீடு பணக்கார வீடு இருக்குதோ அவங்க அப்பா வீடு காட்ட வேண்டியா? அது மானம் கட்டவள. இப்படி ஒரு ஆசை உனக்கு? இப்ப அம்மா குண்டி பார்த்து வாசிக்க அதுதான் நீ ஆடணும். ஓடி 3 வருஷம் உண்டு. நான் ஆடுறாட்ட யாரும் ஆட முடியாது. ஆட முடியாது. அதே மாதிரி 2 பேரும் ஆடுற பாரு. அங்கிட்டு போ, எனக்கு நிறைய கிடக்கு. அப்படியே பின்னாடி போகடி. என்ன மாச்சு? அம்மா 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 கூப்பிடுங்க. அம்மா வருது. அம்மம்மா தும்பி என்று நம்பி உன்னை தாய் மனசு தங்கம் அம்மாவுக்கு தொங்கும். நானே சொன்னம்மா, தாய் மனசு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தம்பி முன்னாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை, ஊரலை வெட்டி அண்ணன் முன்னாட்டிக்கு ஐந்தமே இல்லை, சாமிநாத முன்னாட்டிக்கு குண்டியே இல்லை. ஏடி வேணாமடி விளக்கமா இருக்கு. இவரை பெருசா பார்த்தவன் பழக்கமாயி போச்சு. ஆமா, இவன் 16 நிறையாத பருவமங்கை கலரிப்பன் இப்ப யாராயில் அவப்பன் தலையில எடுத்துட்டு போறேன். ஏமா என்ன மாத்து? ஏ சுப்பம்மா சுப்பம்மா ஏ சுப்பம்மா ஏ சுப்பம்மா சுப்பம்மா அதுக்காக அந்த அம்மா போய் சப்பமா சப்பமான்னு எப்ப பார்த்தாலும் எண்ணெயை குடிச்சுட்டு அடிக்கிறீங்க. முடியாம கிடக்குறேன். 2 மாசம் கழிச்சு வாங்க. நல்லா இருக்கு அடிக்கிறதுக்கு. இப்பதான் லேசா சரி பண்ணிருக்கேன். பைப்பு இப்பதான் சரியா இருக்கு. ஒரே இழுப்பா அழுத்து விட்டு போயிருவேன். என்னமா நீங்க பாட்டுல வரீங்க? புடுத்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. நாதம் என் ஜீவனே. அம்மா வந்து பொத்து
ஏ என்னடி பண்ணிருக்கீங்க? இல்ல டேய் நீ அதோட செத்துருவ, பேசாம உட்காரு. முதல்ல போன பாதியில இருந்து வந்த மாதிரி முகத்தை பாரு போய் கண்ணாடியில. அப்படியா? நீ ஒரு ஆள் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க. இது எல்லாமே பாரு கொட்டாங்குச்சி ஜெயமன் மாதிரி முடிஞ்சு வச்சிருக்கேன். சரிம்மா உங்க பிரச்சனை என்ன? ஏன் இப்ப வந்தீங்க? வந்தீங்க மூமகளா? என்னமா அவ்வளவு வருஷத்துல முத்தமா முத்தமா நீங்க வந்து ஒரு சனியம் வருது. ஏய் உள்ள போய் பரவாட்டே வரா பீடிச்சு போறான். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாமா அவன் உனக்கு ஒண்ணு தெரியாது. பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. பச்சை மண்ணு. பச்சை மண்ணு நீ பேர சரியா கேடி. ஆமா காலையில தண்ணி ஊத்திக்கிட்டுமா? தண்ணி ஊத்தி வந்தா அப்ப உங்க தான் முத்தமாவுமா? சொல்லவே இல்ல. ஏய் என்னடி ஆடிட்டே இருக்க? இல்லம்மா வந்ததுல உங்களை பார்த்தது ஒரே ஆட்டம். என்னடி ஆடுறியா? ஆடுறேன். இல்லம்மா மனசு உள்வாங்கி கிடக்கு. உன் மகளும் நானும் நம்ம கொய்யாத புளிவை விளையாட்ட மாதிரியா ஆந்த புளிவை விளையாட்ட மாதிரியா எனக்கு முன்னாடி நான் ஒளிய வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இல்லன்னு சாட்சி போக்க சொல்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப அதெல்லாம் செஞ்சியா? யாரு அது? அப்ப அது யாரு? இதுதான் உன் மகளா? நான் கூட வேற அந்த முத்தமா நினைச்சேன். எதுல போய் அடிக்கிறது? அதானே பாடி போடி ஓம் இல்லையா? ஓம் இல்லையா? இல்ல இல்ல ஓம் இல்லையான்னு கேட்டேன். ரொம்ப பணிவா இருக்கு உன் பிள்ளை. ஏய் மானம் கெட்டவளே, ஏடி குளிக்க போன மறந்தவங்க இங்க வந்து தெரியுமா? குளிக்க போன சோப்ப காணி சோப்ப காணமா? ஏய் அந்த கண்ணு கிடக்குற போட்டு தேடி செங்கல் கிடக்குடி. அது உனக்கு போடுறது உனக்கு சாணி வெடிக்கிறேன். 2 நாள் மட்டும் சாணி வாயில வச்சு தச்சு போய் வாங்க வர்ற மானம் கெட்ட பாவனை தீடி. அம்மா இவ என்னம்மா இவ்வளவு மோசமான பொண்ணா இருக்கா? மோசமான கூட தானடி நீ சேர்த்துக்கிட்டு தெரியுற? இல்லம்மா இனிமே உங்க பேச்சு தாம்மா நான் கேட்பேன். ஏன் பேசவா இருக்கும்மா? இனிமேல் இவ கூட நான் சேர மாட்டேன். ஏன்னா நீங்க இவ்வளவு சேர்த்துக்கோங்கம்மா. நல்லா இருக்குடி, நீ பேசுறது நல்லா இருக்கு. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இதே நான் பெற்று வளர்த்த பிள்ளைனா ஏன் பேச கேட்டேன்? பெத்த பிள்ளை தானே, நான் எடுத்து வளர்த்த பிள்ளை தானே. அதான் என் பேச கேட்காம எங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் எடுத்து வளர்த்த பிள்ளையா? நான் யாரோட பிள்ளையோ எடுத்து வளர்த்தேன்னு சொல்றீங்களே, விளையாட போனதுக்காக ஏமா இப்படி கோவப்படுறீங்க? நான் நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுனால கோவப்பட்டு சத்தியமா சொல்றேன், நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதான். ஏன் பிள்ளைனா நான் 10 மாசம் செமந்து பெத்த பிள்ளைனா ஏன் சொல்படி கேட்டு ஏன் பேச கேட்டு நடக்க முடியும்? சரி அதெல்லாம் அவளு நூல் எடுத்து வச்சியா? ஆமாம்மா நீங்க தண்ணி எடுக்க போக சொன்னீங்களா? ஆமா தண்ணி எடுத்து போனாலும் குடத்தை எடுத்துட்டு போனோமா. சரி குடத்தை எடுத்துட்டு போய் பைப்ல வச்சு தண்ணி அடிச்சு பார்த்தோமா, தண்ணி வரவே இல்லை. சரி இன்னைக்கு குடத்தை அதுக்குதான் தண்ணியே வரல. இவ சொன்னா கிணத்துக்குள்ள தூக்கி போடு, தண்ணி மொட்டிக்கிட்டு அது வீட்டுக்கு வந்துடும், நாங்கெல்லாம் 5-6 குடத்தை கொண்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா நல்லா இருக்கு. நானும் கொண்டு கேள்வியில குடத்தை போட்டுட்டு வந்துட்டோம்மா. அவ சொன்னாலா இவன் போட்டாளா? எவ்வளவு பெரிய திமிருகாரி அவன். அவன் பேச நீ கேட்டுட்டு இருந்தா உடனே அப்படி தாண்டி சொல்லுவாங்க. நான் இனிமே கேட்க மாட்டேமா. ஏன்னா அப்பயும் நான் சொன்னமா குடத்தை எடுத்துட்டு நம்ம இங்க போட்டு போறோமே திருட்டு பயிர் எத்தனை பேர். ஆமா ஆமா அதனால திருடிட்டு போயிடுவாங்க. இல்ல திருடனுங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம போட வேணாம்னு சொன்னேன். அவதாமா ஜெயிக்கல, வேலையெல்லாம் அவ பார்த்து வைக்கல. அப்ப இது மாதிரி பொறுத்திருக்க மனச அப்ப அந்த வேலையெல்லாம் பார்க்காம வந்துட்டேன். நீ பாட்டு அவ கூட பாக்கலையா? நூல் எடுத்து வச்சியா வைக்கலையா? ஆமாம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சித்தியார் விட்டாளுங்கெல்லாம் நூல் வாங்க வருவாங்க. நூல் எடுத்து நூத்து வெயின்னு சொன்னீங்களா?
எரிஞ்சு சாம்பலா அடி பாவி உழைக்கிற குழந்தை மண்ணலி போட்டியா ஒரு புருஷ வீரமாக வந்து கேட்டா ஏன் இதை சொல்றது அம்மா என்னமா வார்த்தை சொல்றீங்க வீரமாக சாப்பிட்டு ஏன் புருஷனா அம்மா விளையாட பொழுதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்களேம்மா கூட பிறந்த அண்ணனா நினைச்சுட்டான் வீரமாக நூல் வாங்க வருவான் நான் நூல் எடுத்து கொடுப்பேன் கண்ணே முத்தமா உன் கையால நூல் வாங்கினா நூல் வாங்கி வியாபாரம் பண்ணா வியாபாரம் நல்லா நடக்குன்னு வார்த்தைக்கு சொல்லுவாங்களே வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவாங்களே தவறான வார்த்தைகளை பேசுறீங்களேம்மா விளையாட போனதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்களேம்மா நான் உங்க பிள்ளைமா முத்த மாணிக்க செட்டியார் தான் எங்க அப்பா அண்ணன் துளசித்தா எங்க அம்மான்னு சொல்லுவாங்களே இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிற அளவுக்கு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் எப்படியம்மா இருக்க முடியும் நான் சொல்றதை கேளு என் பின்னாடி வராத என் பின்னாடி வந்து நான் சத்து போயிடுவேன் நான் விளையாட நடக்க மாட்டேன் எங்கேயாவது போய் சத்து போடி சத்து போடி அம்மா என்னம்மா வார்த்தை சொல்றீங்க நான் உயிரோடு இருக்காதே எங்கேயாவது ஆறும் குழம்பு விழுந்து சாகுன்னு சொல்றீங்களா ஆறும் குழம்பு விழுந்து சாகுன்னு சொல்ற அளவுக்கு நான் தவறு என்னம்மா செஞ்சேன் எல்லா பிள்ளைகளும் போல விளையாட ஆசைப்பட்டு தரமா விளையாட போனேன் நான் விளையாட கூடாதா விளையாட எனக்கு ஒரு இடம் இல்லையா நான் விளையாட கூடாதா இதுக்காக வீரமாக சாப்பிடு உன் புருஷனோடு வந்த வருமாறு சொல்றீங்களேம்மா முத்தமா நீ பிறந்த நாளதான் எங்களுக்கு செல்வாக்கே வந்தது முத்தமா ராசியான பொண்ணு சொன்ன வாயால இப்ப எங்கேயாவது விழுந்து சாகுன்னு சொல்ற அளவுக்கு நான் தவறு என்னம்மா செஞ்சேன் போனது ஒரு தவறா அது ஒரு குற்றமா அதற்காக நீ சாகுன்னு சொல்றீங்களாம்மா அம்மா நான் உயிரோடு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க இப்ப நீ செத்து போன சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனாம்மா நான் வீட்டுக்கு வந்தா உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களேம்மா வீட்டுக்கு நான் வரலம்மா நீங்க உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போன்னு சொல்றீங்களே நகையெல்லாம் கழட்டி கொடுத்துறேம்மா நான் பழைய துணியை கட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது போறேன் போறேன் நான் உயிரோட இருக்கணும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் முத்தாத்தா நீ எதற்காக சாக தெரிந்து விட்டாய் நீ எதற்காக இந்த பூலோகத்தில் மாநில பிறவி இருக்காய் என்பதை மறந்து விட்டாயா இந்த பூலோகத்தில் ஒன்னுடையான் பட்டியலில் ஒன்னுடையான் என்ற ஒருவன் தர்மத்தை அழித்து அதர்மத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான் அவனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே இந்த பூலோகத்தில் மாநில பிறவி இருக்காய் நீ சாக பிறந்தவள் அல்ல நீதான் சக்தி நீதான் மாறு இதோ நமது மகன் சரவாட்டி வீரபாகவனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் இருவரும் சேர்த்து அந்த ஒன்னுடையானை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி இறுதியில் கவலை என்று சேர்வாயாக ஓம் நம சிவாய அப்படியே ஆகட்டும் சாமி சிறுபிள்ளைத்தனமாக நான் எடுத்த முடிவு தவறாகிவிட்டது நான் வீட்டு சாக வேண்டும் நான் இதற்காக பண்ண வேண்டும் நான் எழுதா அகில உலகம் எழுதும் நான் செய்தா அகில உலகம் சிரிக்கும் நான் சாக பிறந்தவன் அல்ல சாமிக்க பிறந்தவன் இதோ என் சாமி சொன்னது போல் நான் பூலோகத்துக்கு எதற்காக வந்தேன் ஏன் வந்தேன் என்றதையே மறந்துவிட்டேன் இதோ வீரபாபு சாபுகள் வந்து கொண்டிருக்கான் அவன் எனக்கு அண்ணனாகவும் அவனுக்கு நான் தங்கையாகவும் அண்ணன் தங்கை என்றால் இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வரும் அண்ணன் தங்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் கூட பிறந்தால்தான் அண்ணன் தங்கையா இல்லை கூட பிறக்காவிட்டு அண்ணன் தங்கை என்று இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வரும் புறப்படுகிறேன் பூலோகத்துக்கு முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தலவில் காண வரும் ஒரு நாளா சித்திரக்கும்
நல்லா இருக்கு. வாரந்தோறும் விரதம் இருந்து எனக்காக வழிபாடு செய்து உனக்காக உன் கணவன் உயிர் பிச்சை கேட்கிறான். உனக்காக உயிர் பிச்சை கொடுக்கிறேன். அவன் கைகால் வர வேண்டும் என்றால் அங்க இருக்க கனவு மரத்துக்கு போய் வாருங்கள். மண்டையலகா இருக்கு அனுபவிச்சா. ஆனா எனக்கு வாய் வந்து விட்டது, கரங்கள் வந்து விட்டது. தாயே, ஆதி விடியே, அகிலத்தை கட்டி காக்கும் தெய்வமணியே, தெய்வம் என்று பாராமல் கற்புக்கு நான் அழைத்து விட்டேன். நான் எத்தனை தவறுகள் செய்கின்றான். தாயே, கந்தனத்தை இனத்தை சேர்ந்த தெய்வம் சற்றுள்ள தெய்வம் என்று தெரியாமல் விளையாடிவிட்டேன். எனக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் தாயே, மன்னிப்பு கொடுக்க வேண்டும். வெள்ளுடையானே, தாயே, எப்பொழுது செய்த தவறை உணர்ந்தாயோ அப்பொழுதே நான் மன்னித்து விட்டேன். நீ செய்த தவறுனால் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் சில பேர்களால் பேச்சுவார்த்தையால் நீ தவறு செய்து வந்தார். இப்பொழுது குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன் மகனே. தாயே, நான் எடுத்த ஆணவம் புதுசாக கட்டித் தந்தேன். ஒரு கடை ஓராயிர கடவை தங்களுக்கு கொடுக்க முன்னிருக்கின்றேன். எனக்கு ஆண்மகன் இல்லாத குறையை செய்துவிட்டேன் தாயே, என்னை மன்னிக்க வேண்டும். வெள்ளுடையானே, தத்தி தகத்தில் துண்ணத்தோம் போ. வெள்ளுடையானே, தாயே, நீ செய்த தவறை உணர்ந்து விட்டான். அதனால் வருஷம் ஒரு முறை எனக்கு திருவிழா நடக்கும் நேரத்தில் திண்டுக்கல் அருகே தாடிக்கும் அருகே அகரம் என் ஊரிலே ஆற்ற கரையிலே என் ஆலயம் இருக்கு. அப்பொழுது அங்கு சென்று மற்றமில்லாத ஒரு விளையாட்டு கடையை எனக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். நீ மட்டுமில்லை, உன் இளைஞர்கள் எங்கெங்கு இருக்கார்களோ அனைவரும் எனக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். வெள்ளுடையானே, உனக்கும் உன் மனைவிக்கும் குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்கிறேன். வாழால் செல்வமாக வாழ வேண்டும். அது மட்டுமில்லை, உங்கள் இருவருக்கும் குழந்தை பிறந்தால் இந்த அகரத்து முத்தாலம்மன் துணையாக உங்களுக்கு எப்பொழுதுமே வருவேன். நீ எந்த பணிகள் வைத்துவே அப்படியே செய்து வருகிறேன் தாயே, என்னை மன்னித்து விடப்படும் தாயே. அப்படி ஆகட்டும் தாயே. உன்னை பெற்றவர் சாமியப்ப நாயக்கர். சாயப்ப நாயக்கர் குடும்பத்திற்கும் நாயக்கர் சமுதாயத்திற்கும் நல்வாக்கு தர வேண்டும். தாங்கள் வளர்ந்ததோ முத்துமாணிக்கம் செட்டியார் வீட்டிலே. அப்பேற்பட்ட செட்டியாருடைய வம்சத்திற்கும் தாங்கள் நல்வாக்கு தர வேண்டும் தாயே. சாமியப்ப நாயக்கரே, தங்களுக்கு முன்பே காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று 2 பெண் குழந்தை இருந்தது. 3வது பெண் குழந்தையாக நான் பிறந்த காரணத்தால் தங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் இல்லையே என்று கவலையுடன் வாழ்ந்து வந்தீர்கள். 3வது பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று எனக்கு வளர்ப்பு பிள்ளையாக தத்து பிள்ளையாக இன்னொருவரிடம் கொடுத்து விட்டீர்கள். கொடுத்து விட்டாலும் நான் உங்க பிள்ளைதான். உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் வாரிசை நான் கொடுக்கிறேன். நீங்களும் உங்கள் மனைவியும் நலமாக வாழ வேண்டும், பாலா செல்வமாக வாழ வேண்டும். இந்த அகரத்து முத்தாலம்மன் எப்பொழுதும் துணையாக வருவேன். அது மட்டுமில்லை தாயே, உன்னை வளர்த்தவர் முத்துமாணிக்கம் செட்டியார், அவருடைய வம்சத்திற்கும் தாங்கள் நல்வாக்கு தர வேண்டும் தாயே. அப்படி ஆகட்டும். முத்துமாணிக்க செட்டியார் அவர்களுக்கு துளசி அம்மா இருவருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் என்னை வளர்ப்பு பிள்ளையாக எடுத்து வளர்த்தாலும் தான் பெற்ற பிள்ளையை எப்படி பார்ப்பார்களோ அப்படித்தான் வளர்த்து வந்தார்கள். விளையாட போனதினால் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். அதனால் 24 மணி தூரி அமைக்க வேண்டும். நான் ஓடி ஆடி விளையாட வேண்டும். நான் ஓடி ஆடி விளையாடுவதற்கு இன்று முதல் 24 மணி தெலுங்கு செட்டியார் என்று பெயர். அப்படி ஆகட்டும் தாயே. அது மட்டுமில்லாமல் இந்த ஏழை பக்தன் வேளார் சூளையிலே தாங்கள் இறங்கிய காரணத்தால் இந்த வேளார் குடும்பத்திற்கும் நல்வாக்கு தர வேண்டும் அம்மா. வேளாரே, தாங்கள் வைத்த சூலத்தில் நான் சூலத்தை சுத்தி வந்து தெய்வ சக்தியை பெற்றுவிட்டேன். இன்று முதல் எனக்கு திருவிழா நடக்கும் நேரத்தில் குழந்தைகளுக்கு அம்மை அக்கே என்று போட்டி வருவார்கள். அப்பொழுது நீங்க செய்யும் சட்டிப்பான் மண்ணை எடுத்து அவர்களுக்கு பத்தியிட வேண்டும். இன்று முதல் உங்கள் பேர் ராமசுவாமி வேளா என்று வழங்கட்டும். அப்படி ஆகட்டும் தாய்.
தாயே. தாயே, வீரவாக சாமுகன் வந்திருக்கின்ற தாயே. வீரவாகி, உன் மனைவி மக்கள் உயிரை எழுப்பி கொடுத்து விட்டேன். நீயும் உன் மனைவி மக்களும் நலமாக வாழ வேண்டும், பாலம் செல்வமாக வாழ வேண்டும். இந்த அகரசு முத்தாலம்மன் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக வருவேன். அப்படி ஆகட்டும் அம்மா. வீரவாகி, தங்களுக்கு கேட்கின்ற வரத்தை நான் கொடுத்தேன். எல்லோருக்கும் கேட்கின்ற வரத்தை கொடுத்த எனக்கு ஒரு வரம் நீ கொடுக்க வேண்டும். தாயே, எல்லாரும் வரம் கொடுக்கும் தாய், என்னிடம் என்ன வரம் கேட்க போகின்றாய்? வீரவாகி, அனாதையாக வந்த எனக்கு இருக்க எடுக்கொடுத்து அடைக்கலம் கொடுத்து கேட்கின்ற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட பிறந்த தங்கத்துக்கு என்னென்ன செய்வார்களோ அப்படி என்னை பார்த்து கொண்டீர்கள். அதனால் எனக்கு கூட பிறந்த அண்ணன் இருந்தால் கூட இப்படி செய்வார்களா அப்படின்னு இந்த நாட்டு மக்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூட பிறந்த அண்ணன் தான் நான் நினைத்தேன். நீங்கள் கூட பிறந்த தங்கையா நினைத்து எனக்கு அனைத்தையும் செய்து வந்தீர்கள். எனக்கு திருவிழா நடக்க நேரத்தில் எனக்கு ஒரு வரம் நீ கொடுக்க வேண்டும். வீரவாகி, என்ன தாயே வேண்டும்? வீரவாகி, எனக்கு திருவிழா நடக்கும் நேரத்தில் 15 நாள் விரதம் இருந்து முதல் காப்பு உனக்கு கட்ட வேண்டும். ஆகட்டும் அம்மா. இரண்டாவது காப்பு எனக்கு கட்ட வேண்டும். ஆகட்டும். வீரவாகி, ஐப்பசி மாசம் திங்கள் அன்று எனக்கு திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கும் நேரத்தில் என்னை பூஞ்சோலைக்கு அனுப்பும் வேளையில் ஆற்றங்கரையிலே பிறந்த அப்பொழுது ஒரு மணி பட்டாடை கூட இல்லாமல் பிறந்த மேடியோடு நிற்கும் எனக்கு உன் கையாலே பட்டாடை வந்து என் மேடியில் செலுத்த வேண்டும். வீரவாகி, அப்படியாகட்டும் அம்மா. நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வரம் கொடுக்கும் தாய், என்னிடம் வரம் கேட்கின்றாய். கண்டிப்பாக நீ பூஞ்சோலை செல்லும் பொழுது தாரை தப்பட்டை முழங்க கண்டிப்பாக பூஞ்சோலை வைக்கும் பொழுது கூட பிறந்த அண்ணனாக நினைத்து ஒரு பட்டாடை கண்டிப்பாக எடுத்து போடுகின்றேன். அது மட்டுமல்ல, என் இனத்தார்கள் எங்கெங்க இருக்கின்றார்களோ எல்லோரும் உனக்கு ஒரு பட்டாடை எடுத்து அறிவிப்பார்கள் அம்மா. எங்களுக்கும் என் இனத்தார்களுக்கும் நல்லதொரு வரத்தை கொடுக்க வேண்டும் தாயே. கருணையோடு அம்மா அருளிவாரி தருகிறார். கருமாகி உருவெடுத்து ஒரு மாறி வருகிறார். நெல்லையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு அணிந்தாலும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அம்மா தாயே
இதுவரையிலும் நாடத்தினை கண்டுகளித்து பெருமை சேர்த்த மாபெரும் செம்மணிப்பட்டி விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறந்த முறை